ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஈசோன்னு சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பூர்ணிமா சம்பவம் மேலே சம்பவம் பண்ணிகிட்டே இருக்காங்க. விஜய் பார்வதிக்கு சூப்பராக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, உங்களுடைய அந்த கான்ஃபிடென்ட் லெவலில் 10% எனக்கு கிடைச்சா கூட சூப்பராக இருந்திருக்கு. ஏன்னா அவ்வளோ பெருசாக அடி கண்ணில் விழுந்து கண் வீங்கி அப்படி ராணி மாதிரி அந்த கேரக்டர் போய் கெத்தாக நின்னீங்க பார்த்தீங்களா? சான்ஸில் நானாக ஓடியே போயிருப்பேங்க. வேறு லெவலில் சொல்லி பாராட்டினாங்க. எல்லாருக்கும் மூஞ்சி அப்படியே ஜுங்கின்னு ஆகிப்போச்சு. ஏன்னா அதை பார்க்குறேன் நான். ஏன்னா அதை காமிப்பாங்கள்ல, அப்போ பார்த்தா நம்ம விக்ரம்லாம் வந்து மெதுவாக கைத்தடாரு. வேறு வழி என்ன பண்ணுறது? சபரிக்கெல்லாம் சுத்தம் கனியெல்லாம் அப்படியே வெறுமை சவுண்டு வராமல் தட்டுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒருத்தங்களாம் சொல்லிட்டு கமருதனுக்கு சூப்பராக சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரு நல்ல குட் ஹார்ட்டட் பர்சன், இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி யார்கிட்டையுமே இருக்காது, நான் வந்து உங்ககிட்ட பார்த்தது. அதே மாதிரி நீங்கள் தான் அவங்க தான் வந்து வழி அனுப்பி வச்சுருக்காரு பொழுது. இவங்களை வந்துட்டு நம்ம கமருதீன் ஏதோ ஒரு சமயத்தில் வந்து வழி அனுப்பியிருக்காராம். அதுக்கப்புறம் கூட இருக்கிறவங்களுக்காக நீங்கள் நிற்கிறீங்க பார்த்தீங்களா? என்ன நடந்தாலும் சரி, அவங்கள நீங்கள் நம்பிட்டீங்கன்னா அது சம மாதம் இருக்குது அப்படி சொல்லும்போது இந்த பக்கம் பார்வதி காமிக்கிறாங்க. அவர் பார்க்குறாங்க, அதானே நீ பண்ணுவாடி, எனக்கு நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கல, பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு அரோரா கூட சேர்ந்து என் முன்னாடியே கூத்து வச்சிட்டு இருக்கல அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அதையும் சொல்கிறாங்க, சில பேருக்கு மட்டும் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். நீங்கள் அதுவும் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க. உங்களை வந்து சும்மா அப்படி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பலாப்பழம் மாதிரி அப்படின்ட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. இந்த பக்கம் விஜய் பார்வதி காமிச்சிட்ருக்காங்க. அரோராக்கு மூஞ்சி அப்படியே போகுது. ஜி இவங்க ஒரு சும்மா, அதாவது நம்ம ஒரு பிளானை போட்டால் இவங்க இந்த மாதிரி சொல்லி வந்துட்டு 2 பேரும் சேர்த்து வச்சுருவாங்க போல இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியாளர் தான் கமருதீன். அதே மாதிரி நல்ல ஒரு ஹார்ட்டட் பர்சன் தான், நல்லா நிற்கிறாரு. ஆனால் திடீர்னு டென்ஷன் ஆகிட்டாருன்னா அவரோட கண்ட்ரோல் அவர்கிட்டயே இல்லை. அதுதான் ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.